ஹாய், இது உங்கள் ஸ்வேதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னன்சி சீரீஸ் பார்ட் 3. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ப்ரெக்னன்சி எப்படி வீட்லேயே கன்ஃபார்ம் பண்ணுறது ப்ளஸ் ப்ரெக்னன்சி கிட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த பார்ட்டில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் ஏன் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், அப்புறம் என்னோடய ப்ரெக்னன்சியை எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணுன்னா, செக் பண்ணும்போது டெஸ்ட் கிட்டில் பாசிட்டிவ்னு வந்திருந்தாலும் சில டைம் அது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். பேபி யூட்ரஸ்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் யூட்ரஸ்க்கு வெளியே ஃபார்ம் ஆகிருக்கலாம். இது ரொம்ப ரேர் கேஸ் தான். சில கேஸில் ஃபெலோப்பியன் டியூப்லேயே ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி பாசிட்டிவும் காட்டும், ஆனால் பேபி யூட்ரஸ்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இதை டாக்டரால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்குறது ரொம்ப அவசியம். இது ஒரு சீரியஸ் கண்டிஷன். ஸோ நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்குற அவசியம். நம்ம ஒரு 3 months கழித்து பார்த்துக்கலாம், ஒரு 2 months கழித்து ரொம்ப லேட்டாக பார்த்துக்கலாம். அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரிஸ்க். ஸோ நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் 1 or 2 weeks நம்ம டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. இதுதான் நான் எடுத்த HCG டெஸ்ட்டோட ரிசல்ட். இங்கே பீட்டா HCGன்னு போட்டிருக்கு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் எத்தனை மந்த் ப்ரெக்னன்சி, ஆர் 0 to 10 வரைக்கும் இருந்தால் ப்ரெக்னென்ட் இல்லை, அதுக்கு மேலே இருந்தால் எத்தனை மந்த் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வீக்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. எனக்கு அப்போது இருக்கிறதுல 1598 கிட்ட இருந்துச்சு HCG லெவல். அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சதும் ஓகே கன்ஃபார்ம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பேபி யூட்ரஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லைனா வெளியில் எங்கேனாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. இப்படி தான் ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்கேனில் செக் பண்ணுவாங்க. இது யூட்ரஸ், இதுதான் உள்ள யூட்ரஸ்குள்ளே இதுதான் பேபி, இந்த ஒரு டாட் தான் பேபி. அப்போது 4 weeks 6 days இருந்துச்சு. 1 centimeter இருக்கா பாப்பா. இதுதான் ஃபஸ்ட் பிக் பேபியோடது. நான் அவங்களோட பெர்மிஷன் கேட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபோனில். அந்த ஃபோட்டோ தான் இது. இப்படி தான் ப்ரெக்னன்சி யூட்ரஸ்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கா என்னன்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கான மெடிக்கேஷன் டாக்டர் சொல்லுவாங்க. பேபி ஃபார்ம் ஆயாச்சு, பேபி யூட்ரஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டாக்டர் என்னெல்லாம் டெஸ்ட் கொடுப்பாங்க, என்னெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது, இதுக்கு காம்ப்ளிகேஷன், அது எப்படி நான் சரி பண்ணேன், அது எதனால் வந்துச்சுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.